நான் தமிழன்பன். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பத்தி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் அவர்கள் அண்மையில் மறைந்து விட்டார். அவர் மறைந்தவுடன் அந்த தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து அந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் விவாதத்துக்கு வந்துவிட்டன. அந்த தொகுதியை பற்றி முதலில் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். அந்த தொகுதி 2011ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அந்த தேர்தலில் VC சந்திரகுமார், இப்பொழுது அவர் திமுகவில் இருக்கிறார், அவர் அப்பொழுது தேமுதிகவில் நின்று வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்து அதிமுகவை சேர்ந்த தென்னரசு வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்து தேர்தலில் EVKS இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் திடீர் மறைந்ததை ஒட்டி அடுத்து கடந்த ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றார். அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 44 மாதங்கள் ஆகின்றன என்றால் 20 மாதங்கள் EVKS இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா அவர்களும் 20 மாதங்கள் EVKS இளங்கோவன் அவர்களும் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது கெடுவாய்ப்பாக இருவரும் மறைந்து போனதால் மீண்டும் அந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இன்னும் இந்த திமுக ஆட்சி முடிய 16 மாதங்கள் இருப்பதால் 6 மாதத்துக்கு மேல் ஒரு தொகுதியை காலியாக வைத்திடக்கூடாது என்கிற அடிப்படையில் விரைவில் வருகிற ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ளேயே தேர்தல் அறிவிக்கப்பட்டு விடலாம் என்கிற தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் திமுக அந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனியாக போட்டியிடும் என்று சீமான் அறிவித்திருக்கிறார். அதிமுக போட்டியிடுமா இல்லையா என்பது பெரும் கேள்விக்குரியது. அவர்கள் இந்த தொகுதி இடைத்தேர்தலை முற்றிலும் புறக்கணிப்பார்கள் என்பதுதான் இப்போது வரை உள்ள செய்தியாக இருக்கிறது. ஏனெனில் அந்த கட்சிக்குள் நடக்கின்ற குழப்பங்கள், அவர்களுடைய இணைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய சிக்கல்கள் இருப்பதால் இந்த தேர்தலை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அந்த சிக்கல்களை தாண்டி விடலாம், 2026 தேர்தலை குறிவைத்து வேலை செய்து கொள்ளலாம் என்கிற முடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை விட்டால் அடுத்து திமுக கூட்டணி தான். திமுக கூட்டணி கடந்த இடைத்தேர்தலில் பாஜக தனியா போட்டியிட்டது. இந்த முறையும் அந்த கட்சி தனியாக போட்டியிட முடிவு செய்யலாம், அல்லது அந்த கட்சியும் தேர்தலை புறக்கணிக்குமா என்பது தெரியாது. அது இனி போக தெரியும். ஆக இப்பொழுது அங்கு திமுக கூட்டணி வேட்பாளர் என்பவர் இப்பொழுதே அடுத்து யாரு வேட்பாளரை அறிவிக்கிறார்களோ அவர்களே அடுத்த சட்டமன்ற உறுப்பினர், அடுத்த 15 மாதங்களுக்கு அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்கிற உறுதியான ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. இதனால் திமுக கூட்டணிக்குள் யார் வேட்பாளர் என்கிற போட்டி இப்போவே உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரசுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்தாலும் காங்கிரஸில் போட்டியிட சரியான வேட்பாளர்கள் இல்லை என்பது அங்குள்ள ஒரு நிலைமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். போன தேர்தலின் போதே 2023 நடந்த தேர்தலின் போதே EVKS இளங்கோவன் தனது இளைய மகன் சஞ்சய்க்கு தான் அந்த வேட்பாளராக கேட்டார். ஆனால் அவரே அந்த சஞ்சயை போட்டியிட விருப்பமில்லை என்று சொன்னதாலும் திமுக தலைவர் கேட்டுக்கொண்டதாலும் EVKS இளங்கோவனை போட்டியிட்டார் என்று சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது இம்முறை மீண்டும் EVKS இளங்கோவனுடைய இளைய மகன் சஞ்சய் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று காங்கிரஸ் தரப்பில் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் சஞ்சய்க்கோ அவர் குடும்பத்தினருக்கோ அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதில் விருப்பமில்லை என்று சொல்கிறார்கள். அதனால் காங்கிரசும் திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். அண்மையில் ஈரோடு பயணம் மேற்கொண்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்களிடம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இம்முறை திமுகவை களமிறங்க வேண்டும் என்று திமுக முன்னணி நிர்வாகிகளும் அங்குள்ள காங்கிரஸ்காரர்களும் கேட்டுக்கொண்டதாக சொல்கிறார்கள். அவரும் பேசிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆக இப்போது திமுக கூட்டணியில் யார் வேட்பாளர் என்கிற விவாதம் தொடங்கிவிட்டது. இப்போது திமுக கூட்டணியில் மாவட்ட துணை செயலாளராக இருக்கிற செந்தில்குமார் என்பவர் போட்டியில் முன்னணியில் இருக்கிறார். அவர் ஏன் முன்னணியில் இருக்கிறார்? அவர் மாணவ பருவத்திலிருந்தே மிக தீவிரமான திமுக செயல்பாட்டாளராக அந்த தொகுதியில் இருந்து வருகிறார்.
ஒரு கடுமையான நெருக்கடிகள் திமுக சந்திக்கிற நேரத்துல எல்லாம், சுப்புலட்சுமி ஜெகதீசன் தடா போன்ற வழக்குகளில் சிக்கிய நேரத்தில் எல்லாம் கூட அவர் களத்தில் நின்று போராடி கொண்டே இருந்தார். நான் தினந்தோறும் மக்களை சந்திக்கிற மாதிரி விளம்பரங்கள் செய்து கூட்டங்கள் நடத்தி தொடர்ந்து அவர் ஒரு கள செயல்பாட்டராக தீவிரமாக இருந்து வருகிறார். அதே சமயம் அதனால் அவருக்கு இந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது திமுகவிலே பெரும்பான்மையினரின் கோரிக்கையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வி.சி. சந்திரகுமார் இப்பொழுது திமுகவில் இருக்கிறார். அவரும் அவர் வெற்றி பெற்ற தொகுதி என்ற அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்கிற விருப்பத்தில் இருக்கிறார். அந்த நாள் இவர்கள் இருவருக்கும் போட்டி நிலவுகிறது என்று சொல்லப்பட்டாலும் திமுகவில் நீண்டகால செயல்பாட்டாளர் என்கிற அடிப்படையிலும் கொள்கை தெளிவும் கொள்கை உறுதியும் உள்ளவர் என்பதாலும் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கிறது என்று அங்குள்ள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலில் வேட்பாளர் யார் என்று முடிவு செய்வதில் இருவர் முக்கிய பங்கு வகிப்பார்கள். ஒன்று அந்த மாவட்டத்தின் அமைச்சராக திகழ்கிற சு. முத்துசாமி அவர்கள், அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முத்துசாமி அவர்களும் இம்முறை செந்திலுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஒத்துக்கொண்டதாக உள் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் அப்படி சொல்ல காரணம், செந்தில் நீண்ட காலமாக கட்சியில் இருக்கிறார், தீவிர செயல்பாட்டாளராகவும் இருக்கிறார். அவருடைய உண்மையும் விசுவாசமும் நான் அறிவேன். இன்னும் அவர் இந்த தொகுதியில் என்றால் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதற்கு அவர் திமுக என்கிற காரணத்தை தாண்டி இன்னொரு காரணமும் இருக்கிறது. இந்த தொகுதியில் வழக்கத்து ஜாதி அடிப்படையில் முதலியார்கள் வாக்கு பெரும்பான்மை இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் முதலியார்கள் வாக்கு பெரும்பான்மையாக இருப்பதால் தான் போன முறை இடைத்தேர்தல் என்பது கூட இவர் திமுக தலைவரின் மருமகன் சபரீசன் அவர்கள் அங்கு சென்று அந்த ஜாதி தலைவர்களை சந்தித்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த வகையில் இவரும் செந்தில்குமார் அவர்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுவதால் அவருடைய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதே நேரம் அந்த வி.சி. சந்திரகுமாரும் அதே சமூகம் என்பதால் அதனால்தான் போட்டியின் நிலவுகிறது என்றும் சொல்கிறார்கள். இருந்தாலும் செந்தில்குமாரனுடைய நீண்டகால செயல்பாடு, கொள்கை உறுதி, கூடுதலாக அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்ற இந்த இரண்டு விஷயங்களும் சேர்த்து அவருக்கு இந்த வாய்ப்பை திமுக தலைமை வழங்கும் என்று முடிவெடுத்து விட்டதாக சொல்கிறார்கள். இந்த ஒரு ஜாதி அடிப்படையில் வேட்பாளர் தேர்வா என்பது அங்கு இரண்டாம் பட்சம். கொள்கை அடிப்படையில் பிறந்ததிலிருந்தே திமுகவில் இருந்தார், தீவிர செயல்பாட்டாளராக இருந்தார் என்பது. முதலில் திமுகவா காங்கிரஸா என்கிற இடத்தில் காங்கிரஸ் விட்டு கொடுத்து திமுக என்று வந்தது. திமுகவுக்குள் வி.சி. சந்திரகுமாரா செந்தில்குமாரா என்கிற போட்டி வந்த போது முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த சு. முத்துசாமி அவர்கள் மிக நெருக்கமான நண்பர்களுடன் நம்பகமான தகவலாக செந்தில்குமாருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம், அவரே செயல்படட்டும், அவர் சிறப்பாக செயல்படுவார், அது 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு பயன்படும் என்று உறுதி அளித்ததாக சொல்கிறார்கள். இதனால் இந்த தகவல்கள் மூலம் பிரகாசமாக தெரிய வருவது என்னவென்றால், ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் திமுக கூட்டணியின் வேட்பாளராக திரு செந்தில்குமார் அவர்கள் அறிவிக்கப்படுவார் என்றும், அவரே மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில், கிட்டத்தட்ட போன முறை 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வி.கே. செல்வராஜ் அவர்கள் வென்றார்கள். இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,27,000 சொச்சம். இந்த முறை செந்தில்குமார் தேர்தலில் நிற்பார். அவர் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக அக்கட்சியினர் சொல்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.